வாங்க நம்ம ராஜேஸ்வா விழாக்கில் இன்றைக்கி திங்கக்கிழமை, இன்றைக்கி ஸ்கூலு. இன்றைக்கி என்ன சமையல்னு பார்ப்போம். ஸ்கூலுக்கு அனுப்பணும், ஆஃபீஸ்க்கு அனுப்பணும். நேற்றுக்கு வச்ச சாம்பார் காலையில் இட்லிக்கு தான் சூடாகிட்டு இருக்கேன். தேங்காய் சட்னி அரைக்கணும். சாதம் வந்து வெந்துருச்சு, வடிக்கிறது தான். சாதம் வந்துட்டு வச்சுட்டு அப்புறம் சேனக்கிழங்கு பொரியல் நல்லா இந்த சதுரமாக வெட்டி நல்லா 2 கொதி விட்டுட்டு கிரேவி மாதிரியே பண்ணிடணும். கிரேவினா தக்காளி வெங்காயம்லாம் போட மாட்டேன். இதையே நல்லா பரட்டி வேக வைக்கணும். மோர் குழம்பு டீ போட்டு வச்சாச்சு. இட்லி ஊற்றப்புறம் சேனக்கிழங்கு வந்து வெந்துட்டுருக்கு. வெந்துடும் நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள் கலரே மாறிட்டு வெந்துடணும். மோர் குழம்புக்கு வந்து தடியங்காய் ஒரு சின்ன பீஸ் இருந்துச்சு, அதுவும் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் 2-3 வெண்டைக்காய். மோர் குழம்பு கொஞ்சம் அதிகமாக வேணும், அதனால் கொஞ்சம் காய் போட்டு விட்டாச்சு. வேறு எந்த காய் போட்டும் நல்லா இருக்காது. தடியங்காய் வெண்டைக்காய் இது போட்டால் தான் நல்லாயிருக்கும் மோர் குழம்புக்கு. வடை அதுக்கப்புறம் இட்லி வேகுது. இப்போ மோர் குழம்புக்கு வந்து எல்லாத்தையும் வேக போட்டாச்சு. இதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுருவோம். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் வரைச்சி வந்துடலாம். தேங்காய் திருக தான் போகிறேன். அதுக்கு தேங்காய்க்கு ரெடி பண்ணி வச்சுக்கிறதுக்குங்க ஜீரகம், ஒரு தேங்காய்க்கு அரைக்கிறதுக்கு வந்து 2 ஜீரகம், ஒரு வெள்ளைப்பூடு பல், 2 முந்திரி பருப்பு, அதுக்கப்புறம் 4-5 பச்சை மிளகா வந்து உரப்புக்கு தேவையான அளவு சேர்த்துக்குங்க. இப்போ இது நல்லா வேகிறதுக்குள்ளே இப்போ தான் திருப்பி இப்போ நம்ம சாப்பாடெலாம் ரெடி பண்ணியாச்சு. அப்பளம் பறித்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் சாதமும் எல்லாம் எடுத்து வச்சது இவ்வளோ இருக்குது. சாதம் நிறைய தான் இருக்குது. அதுக்கப்புறம் மோர் குழம்பு நமக்கு எடுத்து வச்சது. அப்புறம் பூசணிக்காய் வச்சதை எடுக்கணும்னு நினச்சேன், எடுக்க முடியல. எடுத்து வச்சுட்டு நமக்கு கொஞ்சம் போல் வச்சுருக்கோம். இது நேற்று வச்ச மாங்காய் பச்சடி. அதுக்கப்புறம் சேனக்கிழங்கு காலையில் வச்சுட்டு காலிஃப்ளவரும் உருளைக்கிழங்கு வச்சதை கொஞ்சம் போல் எடுத்து வச்சுருக்கேன். இது ரசம். அவ்வளோதாங்க. இன்றைக்கி நம்மளோட சமையல் முடிஞ்சு எல்லாத்தையும். இப்போ நம்ம வந்து பாப்பாவை சாரெல்லாம் அனுப்பிச்சி விட்டாச்சு. இது மத்தியானத்துக்கு கொஞ்சம் சோறு வச்சுருக்கேன். இன்றைக்கி கொஞ்சம் ஆளுக்கு கம்மி தான். ஒரு பானையும் இதுலேயே வச்சுருக்கேன். மித்த எல்லாருக்கும் கொடுத்து விட்டாச்சு. அதுக்கப்புறம் மோர் குழம்பு, ரசமும் இருக்குது. இது காலையில் வச்ச சேனக்கிழங்கு கூட்டு. இந்த சேனக்கிழங்கு கிரேவி மாதிரி வச்சேன். அதை கொடுத்து விட்டுட்டு கொஞ்சம் போல் இருக்குது. இப்போ பூசணிக்காவும் கொஞ்சம் போல் கூட்டு வைக்க போகிறோம். இது வந்து காலிஃப்ளவரும் உருளைக்கிழங்கு பல்லாரி தக்காளி எல்லாம் போட்டு இது ஒரு கிரேவி. மோர் குழம்புக்கு கொஞ்சம் காரமாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும், அதான் அப்படி வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா முட்டை அவிச்சு எடுத்து உரிக்கும் போது இப்படி இதாகிட்டு பிஞ்சு போயிட்டு கத்த போகிறாங்க, அக்கா முட்டை இப்படி எடுத்து உடச்சி கொடுத்துருக்கீங்களே அப்படின்ட்டு. டேஸ்ட் பண்ணிக்கிங்க தம்பி அப்படின்னு முட்டை கிரேவி பண்ண போகிறோம். அவ்வளோதாங்க இன்னைக்குள்ள சமையல். சாதம் மட்டும் இன்னும் திறக்க வைக்கணும். இந்த ஒரு பெரிய குக்கர்லேயே வச்சுருக்கலாம். சரி, திரும்ப கூப்பிட்டு சொன்னாங்க சாப்பாடு, அப்போயே சொல்லியிருந்தாங்க பெருசில் வச்சுருக்கலாம். மறுபடியும் சொன்னால இப்போ குழம்பும் வேறு ஏதாவது இந்த ரசத்தை தான் கூட கொஞ்சம் வச்சு இதில் கொடுக்கணும். அவ்வளோதான். இன்றைக்கி திரும்பிலாம் குழம்புலாம் வைக்க போகிறது கிடையாது. அவ்வளோதாங்க இன்றைக்கி நம்மளோட சமையல். முட்டை கிரேவி வைக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் அரைச்சி வச்சுக்கிடுவேன், எதுக்குனாலும் தேவைப்படும்ல. இந்த இதுக்கிட்ட போட்டிருக்கோம், காலையில் போட்டோம். அதுக்கப்புறமா இப்போ முட்டை கிரேவிக்கு போடணும். நேரம் இருக்கும்போது அரைச்சி வச்சுக்கிறது. அவிச்சு வச்சுக்கலாம் வருது. அப்புறம் அப்பளம் பறிக்கணும், பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சி ஒதுக்கணும். வேலைகள்லாம் இருக்குது. எடுத்து சாப்பாடெலாம் எடுத்து இந்த பாருங்க லைவில் ஓடிக்கிட்டுருக்கா அண்ணாமலையார். நான் சவுண்டை கம்மி பண்ணிட்டேன், இல்லைன்னா எனக்கு காப்பிரைட் ஆயிரும். அதனால் சவுண்டை இது இன்னொரு செல்லில் கேட்டுக்கிட்டுருக்கேன். இப்படியே தான் நான் சமையல் பண்ணும்போது இப்படி சாமி பாட்டை கேட்டுட்டு சமையல் பண்ணுவேன். இப்போ நம்ம சாப்பாடெலாம் ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோ எடுத்து வச்சாச்சு. இது நமக்கு உள்ளது, எனக்கு எங்கள் பாபாவுக்கும் உள்ளது. சாதம்லாம் நிறைய தான் இன்றைக்கி இருக்குது. இதெல்லாம் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பாத்திரம் தேய்க்க வேண்டியது இருக்குது. பாத்திரத்தை தேய்ச்சிட்டு தாத்தாவுக்கு நான் தான் இன்றைக்கி சாப்பாடு கொடுக்க போகிறேன். ஏன்னா பாபா வெளியில் போயிருக்காங்க, நேராகும்ட்டாங்க. இன்றைக்கி இவ்வளோ பேருக்கு தான் சாப்பாடு பார்த்துக்குங்க.
பசங்கள்லாம் இன்றைக்கி சாயங்காலம் தான் வருவாங்களா, இன்றைக்கி நைட்டு சாப்பாடில் தான் கொடுக்க ஆரம்பிக்கணும். நைட்டுக்கு மாவெல்லாம் இருக்குது. ஓகேங்க, எங்கள் மெஸ்ஸில் இன்றைக்கி மோர் குழம்பும் சேனக்கிழங்கு கிரேவியும் தான் ஸ்பெஷல். ஓகே, இப்போ அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.